seen this one. This is a classic. They have almost 12 years of experience and they are trustworthy. Swipe up, follow them right away, check out all the details and invest the money and make profit worth double the investment. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு. போய்மா. ஸ்வே கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு இந்த வீடியோல நான் யார பத்தி பேச போறேன்னா, மீரா மிதுனோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிய சாம். நோ, கூகுள் இவரை மீரா மிதுனோட ஹஸ்பண்ட் என்று நினைத்துக் கொண்டிருக்கும். பேர்லயே மீரா இருக்குப்பா. பேர்ல மட்டுமா இருக்கு, வீடியோலயும் தான் இருக்கு. யாரெல்லாம் இவரோட வீடியோஸ் பார்த்தது இல்லையோ, நீங்க எல்லாம் குடுத்து வச்சோங்கடா, தப்பிச்சிட்டீங்க. He is an island boy with Meera Mithun dreams. Sorry bro, வேணும்னே தான் சொன்னேன். So வாங்க கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் இல்லாம. இப்போ வந்து டாட்டூ போடுறேன் அப்படிங்கிற பேர்ல முதுகுல வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் தன்னோட ஒரு 50-60 ஃபேன்ஸோட மூஞ்ச வந்து டாட்டூவா வந்து குத்திருக்காரு. யார் மூஞ்சாவது டாட்டூவா குத்துவாங்களா? என்ன காமெடி இது. எனிவே மை பாயிண்ட் இஸ், இதை பார்த்துமே வந்து அவரோட இந்த குட்டி குட்டி இமேஜ் ஒரு ஃபேன்ஸ் வந்து நானும் டாட்டூ போடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏன்னா டாட்டூக்கு யூஸ் பண்ற அந்த இங்க் வந்து அக்கார்டிங் டு சயின்டிபிக் எவிடன்சஸ் சம் ஆஃப் தோஸ் இங்க்ஸ் கேன் ஈவன் லீட் டு கேன்சர். தே மைட் பி கார்சினோஜெனிக். ப்ரோ, டாட்டூ குத்துறது வந்து ஒருத்தனோட பர்சனல் சாய்ஸ். இப்ப எவ்வளவோ செலிபிரிட்டிஸ் வந்து டாட்டூ குத்துறாங்க. இப்ப அவங்க டாட்டூ குத்துனதால வந்துட்டு அது தப்புன்னு ஆயிடுமா? உனக்கு ஒருத்த மாட்டிக்கிட்டான், எல்லாரும் அவனை அடிக்கிறாங்க, திருப்பி வந்து இப்ப ரீசெண்டா மெஸ்ஸி கூட தான் டாட்டூ குத்தி இருந்தாரு அவரு கால்ல. இப்ப அவர் பண்ணது தப்புன்னு சொல்றீங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த செருப்பையோ கம்பேர் பண்ணல. ஏன் இந்த செருப்பு ஒண்ணாக கூடாதா? அண்ட் ஆல்சோ டு பி ஆனஸ்ட், டாட்டூ போடுறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் தான். ஸோ இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்துக்கிட்டீங்களா டிடிஎஃப்க்கு, நீங்க சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஃப்ரம் லோவர் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமிக் பேக்ரவுண்ட். அண்ட் இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். நான் வந்து இங்க கிளாசிசமும் பண்ணல, எதுவும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிலாம் பேசல. உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு வீட்டுல கேட்டா பட்டுன்னு அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு எஃபோர்ட் பண்ணி செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லாத இன்னோசென்ட் குழந்தைங்க தான் வந்து இவரோட ஃபேன்ஸ். நாளைக்கு வந்து நானும் டாட்டூ போடுறேன் வீட்டுல வந்து காசு கேட்க நின்ட்டாங்கன்னா அவ்வளோ பேர் வீட்டுல அவ்வளோ பிரச்சனை வரும். அதெல்லாம் தெரியாம அதெல்லாம் யோசிக்காம எதுக்கு இந்த வெட்டி பந்தா பாய் சூத்த முடிட்டு கொஞ்ச நேரம் உட்காரியா பாய்? இஷ்டத்துக்கு ஓக்கற தாங்க முடியல பாய். ப்ளீஸ் பாய், இதை மட்டும் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிட்டு. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இப்ப எல்லாரும் ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அடிக்கலாம், தப்பு இல்ல. பட் கொஞ்சமாவது யோசிச்சு சில்லி புண்டத்தனமா பேச வேணாம்ல. யோசிக்கிறதுக்கு எங்க டைம் இருக்கு? அண்ணனுக்கு மீரா மிதுன் வீடியோஸ் போடுறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. பசங்க இவங்க பேரெல்லாம் நெஞ்சிலையும் கையிலையும் பச்சை குத்திக்கிறாங்க. அப்படி என்ன கான்டென்ட் இவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாட்டுக்கு 4 விஷயம் நல்லது பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் போட்டிருக்காங்களா? இல்லை சொசைட்டிக்கு ஏதாவது 4 கருத்து எடுத்து சொல்லி நல்ல விஷயமா புரிய வைக்கிற மாதிரி சோஷியல் கன்சர்னோட ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா? அதுவும் இல்லை. ஆமா, அண்ணன் சொசைட்டிக்கு 4 கருத்து சொன்ன வீடியோ தான் நாங்க பார்த்தோமே. ப்ரோ, நீலாம் சோஷியல் மெசேஜ் பத்தி பேசலாமா ப்ரோ? ஐலாண்ட்ல இருக்கும் போது நான் சும்மா ஸ்கோப் பண்ணி பார்த்தேன் கைஸ். பசங்களாம் யானைக்கு பைனாப்பிள்ல பட்டாசு போட்டு ஊட்டி விட்டாங்க. Humanity is humanity alive? Is humanity alive in this society? ஓம்பே மீரான் பாய் ரோஸ்ட் பண்ற பீப்புள்லாம் யாரா இருப்பாங்கன்னா, மேக்சிமம் அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு ஹேட்ரட் வந்தா போதும். மீரான் பாய்க்கு 1 மாசம் கண்டென்ட் ரெடி. நான் ஏன் இத சொல்றேன்னா, சிடபிள்யூசி அஸ்வினை வந்துட்டு ஒரு காலத்துல வந்து எல்லாரும் ரோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாரி கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்துட்டு விட்டாங்க, ஓகே. பட் திஸ் பீஸ் ஆஃப் ஷிட் இன்னும் வரைக்கும் அந்த கண்டென்ட்டை மில்க் பண்ணிட்டு இருக்கான். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னும் வரைக்கும் அந்த கண்டென்ட்டை மில்க் பண்ணிட்டு இருக்கான். ஜோக்குன்ற பேர்ல உம்மால கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க இவன். இன்ஃபேக்ட் மக்களே, கூகுள்லயே ஸ்லீப்பிங் ஸ்டார் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா டாப்ல அஸ்வின் குமார் லக்ஷ்மிகாந்தன் அப்படின்ட்டு அவரோட பேர் தான் வருது, அவரோட விக்கிபீடியா தான் வருது. இதுல தெரியுது எந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு வைடா ஸ்லீப்பிங் ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல அவர் ஃபேமஸா இருக்காரு அப்படின்ட்டு. கூகுள்ல டைப் பண்ணா இப்படி வருதுன்னா நீங்க பேசலாமா மீரான் பாய்? ஒரு காலத்துல மீரா மிதுன் ஹஸ்பண்ட்னு போட்டா என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். ஜோக் ப்ரோ, சிரிங்க. Brother, it's not a joke, brother.
It's not a joke. Audience has made us. Nobody else has made us. The same people pointing fingers as also they are only making these nepotistic stars. ना आप जा रहे हो ना film देखने, तो मत जाओ. Nobody has forced you. So I don't understand where this. It's just like I just find this whole discussion is completely weird. சரி, நல்ல நடிகை நல்ல படங்கள் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அப்படி என்ன இவங்க பெருசா அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு இந்த அளவுக்கு ஆட்டிடியூட், இந்த அளவுக்கு ஒரு திமிருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. டேய், நீ அவங்கள மீரா மிதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியாடா? அதாவது டார்க் ஸ்கின்டா இருக்கிறது, டஸ்கியா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது என்னமோ வந்து பிறவியில பண்ண குத்தம் ரேஞ்சுக்கு அதை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் போட்டு அப்படியே வந்து வெள்ளையா ஜகஜகவா மாறிட்டு அப்படியே மூஞ்சில ஒரு சந்தோஷம் வந்துடும், ஒரு பொலிவு வந்துடும். ஏன் டார்க் ஸ்கின்டா இருக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா, டார்க் ஸ்கின்டா இருக்கிறது அவ்வளோ பெரிய பாவமா? இப்படி ஓப்பனா வந்து பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சத்துல ரேசிசமா ப்ரமோட் பண்ணுது இந்த பொண்ணு. அவங்க ப்ரமோட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ப்ரமோட் பண்ண ஸ்கேம் ஞாபகம் இருக்குதா ப்ரோ? ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. அது வராதுங்க, ஜாயிண்ட் ஜெகதீஷன் அப்டேட் மாதிரி நடக்காது. If you want to double your investment and make some money, swipe up and follow Classy Traders. They have almost 12 years of experience and they are trustworthy. Swipe up, follow them right away, check out all the details and invest the money and make profit worth double the investment. இது கண்டிப்பா ஸ்கேமா தான் இருக்கும்னு பார்த்த உடனே தெரியுது. இருந்தும் மீரான் பாய் இந்த பேஜை பத்தி எதுவுமே பார்க்காம ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஏன் ப்ரோ அவ்வளோ தற்குறியா ப்ரோ நீ? இதுல வந்துட்டு 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதுல? மக்கள் பணத்தை ஓக்குறது இல்லையா? இதுக்கு மேல பாயோட வீடியோ நான் பார்த்தேன்னா பைத்தியம் ஆயிடுவேன். ஸோ நம்ம வந்துட்டு கடைசியா மீரான் பாய் எத்தனை மீரா மிதுன் வீடியோஸ் போட்டிருக்காருன்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடும். எத்தனை மீரா மிதுன் வீடியோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். 100 மேல இருக்கும். என்னடா ஒரு நாளுக்கு 2 மீரா மிதுன் வீடியோ போடுவாப்புல, என்ன 1 மாசமா வீடியோவே காணோம். கண்ணு புண்ட தெரியலையா? வீடியோவே காணோம். டேய், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டானா? ஒண்ணு நான் இங்க வேற ஏதோ பண்ணலான்னு வந்து வேற ஏதோ நடக்குது. 1 2 3 4. ஏய் என்னடா இது? 5 6. ஹேய் இவன்டா வீடியோ ஒண்ணுத்தையும் காணோம். 6 வீடியோ தான் ப்ரோ. மல கதியா இருக்குது இது. அம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க கைஸ். மீரான் பாய் வந்து மீரா மிதுன் பத்தி 6 வீடியோஸ் தான் போட்டிருக்காரு. ஓகேவா கைஸ்? சொன்னா நம்புங்கடா, 6 வீடியோ தான் போட்டிருக்காரு. ப்ரோ கிணறு காணும் ப்ரோ, வாங்க ப்ரோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போலாம். அது எப்படா கிணறு காணமா போவோம்? ஐயாட்ட கொடுத்து சொல்றல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் என்னடா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போற சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்தை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடு. சில இது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. ஆய்ப்பதிவு தான் பண்ணியிருக்கோன்னு பிரைவேட் ஆக்கியிருப்பாரு. கொடு ப்ரோ. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். நம்ம லைக் எய்ம் மீரான் பாய் பண்ண இம்பாசிபிளான விஷயம் மாதிரி 1000 வைக்கிறேன். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ற இடத்துல நீங்க கிணற தேடும் போது அமுக்குவீங்களோ இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அமுக்குவீங்களோ எனக்கு தெரியாது. டே நிதிஷ், என்னடா டபுள் தி இன்வெஸ்ட்மெண்ட்? எங்க அண்ணன் வாரிசு விஜய் கிட்ட போனா ட்ரிபிள் தி இன்வெஸ்ட்மெண்ட். Why the fuck are you using சொல்வதெல்லாம் உண்மை டெம்ப்ளேட்? ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? Brother, it's not a joke, brother. It's not a joke. ஆனா ஒண்ணுமே பண்ணாம இருந்த இடத்துல இருந்து நகராம ஒரு எஃபர்ட் போடாம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாம சும்மா ஃபில்டர் போட்டு ஊரை ஏமாத்துறாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு தெரியல. எஸ்பெஷலி இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இதுக்கு ரொம்ப பெரிய காரணம். ஏன்னா வேலை வெட்டியே இல்லாம நிறைய பேர் வீட்டுல உட்கார்றதுனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி தம்பி தங்கச்சிங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம ஃபேமஸ் ஆயிடுறாங்க. வெரி சேட்.